மகா மந்திரி பெகரம் கான் தனது பதவிகளை துறந்துவிட்டு ஹஜ்ஜிற்கு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். ஒருமுறை எனது பாதுகாப்பிற்காகத்தான் தாங்கள் இந்த வாளை எனக்காக கொடுத்தீர்கள். ஆனால் இன்று அதை நான் தங்களுக்கே தருகிறேன். யாத்திரையில் இது தங்களை பாதுகாக்க உதவும். இல்லை ஜலால், இந்த வாள் தங்களிடம்தான் இருக்க வேண்டும். பாரதத்தின் பாத்ஷாவை இந்த வாள் பாதுகாக்கட்டும். ஒவ்வொரு யுத்தத்திலும் தாங்கள் வெற்றியடைய வேண்டும். இந்த வாளானது தங்களிடம் இருப்பதுதான் சரி. அப்போதுதான் இது கான் பாபாவை நினைவூட்டிக் கொண்டிருக்கும். செல்லாதீர்கள். தயவு செய்து செல்லாதீர்கள். தங்களது முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம் ஜலால், ஆனால் கடைசி ஆசைகளை அல்ல. என்னுடைய புனித யாத்திரை சிறந்த முறையில் முடிவடைகிறதோ இல்லையோ, ஆனால் நீ ஒரு சிறந்த பாத்ஷாவாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திப்பேன். இந்த உலகம் இதுவரை பார்க்காத ஒரு சிறந்த பாத்ஷாவாக நீ இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்திப்பேன். இறைவா, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கருணையின் நிழலை ஜலாலின் மீது என்றும் வைத்திரு. ஆமீன். சும்மாவேன். இதை பாருங்கள், இது எவ்வளவு அழகாக உள்ளது. இந்த நகைகள் கூட. அப்படி என்ன பார்க்கிறீர்கள்? எனக்கும் காட்டுங்கள். அடடா, இந்த நகை அழகாக இருக்கிறது. பாட்டியம்மா, இவை அனைத்தும் எனக்கா? நீ கேட்பாய் என்று எனக்கு முன்பே தெரியும். இவைகள் உனக்காக அல்ல, ஜோதாவிற்காக வாங்கிய நகைகள். எதற்காக? எதற்காக என்றால் பான்பூரின் புரோகிதர் ஆமீருக்கு வரப்போகிறார். அவர் ஜோதாவின் திருமண நாளை குறிக்க போகிறார். அட கடவுளே, அப்படி என்றால் கஷ்டம்தான். கல்யாண நாள் முடிவாகிவிட்டால் எனது அக்கா ஜோதா என் மாமாவை சந்திக்கவே முடியாது. ஆமாம், ஏன் அவ்வாறு? அட, என்ன கேள்வி இது?
முகூர்த்த தேதியை குறித்த பிறகு மாப்பிள்ளையை பெண் சந்திக்க கூடாது. சந்திப்பது என்ன, திருமணத்திற்கு முன்பு ஒருவருக்கொருவர் முகத்தை கூட பார்க்க கூடாது, தெரியுமா? ஜோதா அக்கா மாமாவை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது. முன் வாசலில் காவலாளியாக நின்று இவளை வெளியே விடாமல் தடுப்பேன். இன்னும் சிறிது நாள்தான் ஜோதா நம்மோடு இருக்கப் போகிறாள். திருமணத்திற்கு பிறகு ஜோதா நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவாள். ஜோதா, அவளுக்கு வெட்கம் வந்துவிட்டது. ஜோதா, அழக்கூடாது, வா. இங்க அமரு. ராஜகுமாரியாக இருந்த ஜோதா மகாராணியாக போகிறாள். உன்னுடைய இந்த புது வாழ்க்கையை இப்படி அழுது கொண்டா தொடங்குவாய்? நான் எங்கும் செல்ல மாட்டேன் அம்மா. எனக்கு புரிகிறது, அழாதே. திருமணத்திற்கு பிறகு அனைத்து பெண்களும் பிறந்த வீட்டையும் எல்லோரையும் விட்டுவிட்டு புகுந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று ஏன் விதித்தார்கள் அம்மா? சிறு வயது ஞாபகங்களை விட்டு செல்ல வேண்டும். கணவனின் அன்பை பெறுவதற்காக தாய் தந்தையின் அன்பை இழக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நடக்கின்றதம்மா? இந்த கேள்வியை கேட்கும் முதல் பெண் நீ மட்டும் அல்ல ஜோதா. திருமணத்திற்கு முன் ஒவ்வொரு பெண்ணும் தன் தாயிடம் இந்த கேள்வியைத்தான் கேட்பாளம்மா. இதுதான் வாழ்க்கையின் நியதி. எல்லாம் வல்ல அந்த இறைவன் தாய் தந்தையர்க்கு புதல்வியை கொடுத்து உலகத்தில் எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்கின்றார். அவரே அவளை பிரித்து பெற்றோருக்கு எல்லையில்லாத துன்பத்தையும் கொடுக்கிறார். உனக்கு தெரியுமா ஜோதா, எவ்வளவு நாட்கள் நான் தூங்காமல் விழித்திருக்கிறேன் என்று? உன்னை பற்றிதான் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் மாப்பிள்ளையை பார்த்த பிறகு என் மனதில் இருந்த கவலைகள் நீங்கிவிட்டது. வாழ்க்கை முழுவதும் என் ஜோதா சந்தோஷமாக இருப்பாள் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. ஆனால் அம்மா, கவலைப்படாதே ஜோதா. கரையை சென்று அடைவதற்கு படகின் அவசியம் மிகவும் தேவை. ஆனால் கரையை சென்று அடைந்த பிறகு படகை பற்றி யாரும் நினைப்பதில்லை. நீ அந்த கரையை சென்று அடையப் போகிறாய் ஜோதா. நீ வேண்டுமானால் பார், அங்கு கிடைக்கும் அன்பை பார்த்த பிறகு நீ எங்களை எல்லாம் மறந்து விடுவாய். ஜோதாவிடமிருந்து எப்போது செய்தி வரும் என்று நாங்கள் தான் உன்னை நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்போம். செய்தி வருவதற்கு முன்னர் நானே தங்களிடம் ஓடி வந்து விடுவேன் தாயே. அழாதே ஜோதா. இங்கே பாருங்கள், தாயும் மகளும் பிரிய போவதை நினைத்து ஒத்திகை பார்த்துக் கொள்கிறீர்களா? இது அழுவதற்கான நேரம் அல்ல, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம். சரி சரி, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? ஏன் இருக்காது? இனிமேல் இங்குள்ள அனைத்து ஆடைகள் நகைகள் மீதும் எனக்கு தான் முழு உரிமை உள்ளது. இனி நீ என்னிடமிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாது அக்கா. நான் உண்மையாகவே சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன், மிகவும் மகிழ்ச்சியாக. எந்த ஒரு பொருளின் அருமையும் அதை இழந்த பிறகுதான் தெரியும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். இந்த விஷயத்தை ஜலால் பெஹரம் கான் சென்றவுடன் உணர்ந்தார். உடனே அவர் தில்லியிலிருந்து ஆக்ரா திரும்பிவிட்டார். மகா மந்திரியின் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்ற
ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார். உசூர், பெகரம் கான் சென்ற விஷயம் ராஜபுத்திரர்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அதோடு அவர்களுடைய பார்வை தில்லி மீதும் ஆக்ரா மீதும் பட்டுள்ளது. நிலைமை கைமீறி போகாமல் தாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிலைமை எப்பொழுதும் கைக்குள் தான் இருந்தது, எப்பொழுதும் இருக்கும். வெகு விரைவில் கான் பாபாவின் பதவியை நாம் யாரிடமாவது ஒப்படைக்க வேண்டும். உங்களில் யாராவது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பேரம் கானின் இடத்தை நிரப்புவதற்கு ஜலால் மிகவும் சிரமப்பட்டார். அதே நேரம் இன்னொரு புறம் மகாமங்காவின் ஆசை துளிர்விட்டுக் கொண்டிருந்தது. அரசவையில் தனக்கென்று ஒரு பதவியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவரது கனவுகளை நனவாக்கிக் கொள்ள அதற்கான முயற்சியில் இறங்கினார். ஷம்ஷுதீனிற்கு பெஹ்ரம் கானின் பதவியை கொடுத்துவிட்டால் பிறகு என் பலம் குறைந்துவிடும். நான் இதை விரும்பவில்லை. பிறகு தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் எனக்கு துணையாக நின்றால் நானும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி என்றால் தங்களிடம் ஏதாவது வழி இருக்கிறதா? ஒரு வழி இருக்கிறது. தங்களை இங்கு அழைத்ததற்கான காரணம் தங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கான் பாபா சென்ற பிறகு அந்த இடத்தை யார் நிரப்பப் போகிறீர்கள்? நான் தங்கள் அனைவரின் கருத்தையும் கேட்க விரும்புகிறேன். கூறுங்கள். எனக்கு தோன்றுவது என்னவென்றால் சம்சுதீன் அவர்கள்தான் இந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்று தோன்றுகிறது. ஆமீன். 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 அனைவருக்கும் இதுதான் விருப்பம் என்றால் அப்படியாகட்டும். இடையூறுக்கு மன்னியுங்கள் சக்கரவர்த்தி. நான் சிலவற்றை கூற விரும்புகிறேன். இடையூறுக்கு மன்னிக்கவும். மகாமங்கா அவர்களுக்கு அந்த புறத்தில் இடம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். அதற்காக முகலாய அரசவையில் ஒரு பெண் பேசுவதென்பது நம் வழக்கத்தில் இல்லாத ஒன்று. அரசியலில் பெண்கள் குறுக்கிட்டு பேசுவது நம் பழக்கத்தில் இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். மகாமங்கா என் தாயை போன்றவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாயின் கருத்தை கேட்டு தெரிந்து கொள்வது எவ்வாறு தவறாகும்? கூறுங்கள், தங்களின் கருத்து என்ன? இதில் கருத்து கூறுவதற்கு ஒன்றுமில்லை. சம்ஷுதீன் அவர்கள் ஏற்றவர்தான், ஒப்பிட முடியாத அளவிற்கு பெரிய வீரர்தான். ஆனால் நான் எண்ணுவது என்னவென்றால், அவருக்கு மகாமந்திரி பதவியை வழங்கினால் அவருக்கு பொறுப்புகளின் சுமை அதிகரித்துவிடும். பிறகு கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்னொருவருக்கு அந்த பதவியை கொடுத்தால் நல்லதாக இருக்கும். அப்பொழுது வேலைகளும் ஒரு புறம் நடக்கும், சாம்ராஜ்யத்தின் எல்லைகளும் பாதுகாப்பாக இருக்கும். பிறகு இந்த பதவிக்கு ஏற்றவர் என்று தாங்கள் யாரையாவது நினைக்கிறீர்களா? யாராவது ஒரு வீரன் ஒரு புறம் எல்லையையும் மறுபுறம் சாம்ராஜ்யத்தையும் பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். அதுவும் சரிதான். தங்களுடைய ஆலோசனை பிரமாதமானது. கான் பாபா இருந்தால் என்ன கூறுவார்களோ அதையேத்தான் தாங்களும் கூறுகிறீர்கள். அதனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஏதாவது ஒரு முடிவை நாம் எடுக்கும் வரை தாங்களே இந்த ராஜ்யத்திற்கு மகா மந்திரியாக இருங்கள். மன்னியுங்கள் சக்கரவர்த்தி. என்னை கௌரவித்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் மகாமந்திரியாக வேண்டும் என்று நினைத்ததில்லை. சற்று முன்பு பகதூர் கான் சாப் கூறியது போல அரசியல் விவகாரங்களில் பெண்கள் இருப்பது நல்லதல்ல. எனக்கு தாங்கள் கொடுத்த தாய் ஸ்தானமே போதும். அப்படி என்றால் இதை ரத்து செய்கிறேன். வேறு என்ன தடை இருக்க போகிறது? தடைகள் நிறைய உள்ளது. எனக்கு மகாமந்திரியாக வேண்டும் என்ற ஆசை இல்லை. அப்படி என்றால் அதற்கு தகுந்தவரை தாங்களே கூறுங்கள். யார் அதற்கு தகுந்தவர்?
அந்த அவசர கூட்டத்தில் சம்சுதீனின் பேரை முன்மொழிந்தால் நான் என் கருத்தை தெரிவிப்பேன். எனக்கு ஆதரவு தாருங்கள். தவறு நடந்துவிட்டது. அவர் பகதூர் கான் தான். அவர் நமது எதிரி அல்லவா? எனக்கு அது தெரியும். பகதூர் கானுக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். ஹியான் கான், சுல்தான் ஹுசைன் ஜலீல், முகமது அமீன் திவானா, இவர்கள் அனைவரும் நமது எதிரிகள் ஆவார்கள். ஒருவேளை இந்த விஷயத்தை இவர் அவர்களிடம் கூறிவிட்டால்? கண்டிப்பாக அவர் கூறுவார். ஒரு எதிரியை நாம் நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும். அரசியல் யுக்தி இதுதான். தாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? நாம் என்ன செய்தாலும் இந்த முக்கிய அவசர கூட்டத்தில் எதிரியும் திகைக்க வேண்டும். மகாமங்கா பேசியதை பகதூர் கான் கேட்டுவிட்டார் என்பதை அவர் நன்கு அறிவார். கூறுங்கள் பெரியம்மா, தாங்கள் நினைப்பவரின் பெயரை கூறுங்கள். பகதூர் கான். கான் பாபாவிற்கு பிறகு இவர்தான் அரசியலை பற்றி நன்கு அறிந்தவர். அது மட்டுமல்லாமல் நம் எல்லைகளை பற்றியும் இவர் நன்கு அறிந்தவர். யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை மகாமங்கா அன்று செய்தார். பேரம் கானின் பதவியை பகதூர் கானிற்கு வழங்கி எதிரிகளை தன்வசம் இழுத்தார் மகாமங்கா. யா அல்லாஹ். வாழ்த்துக்கள். பகதூர் கானும் அவரது ஆதரவாளர்களும் மகாமங்காவின் பலத்தை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. மகா மந்திரியாக பகதூர் கான் பதவியேற்றார். ஆனால் பதவி மட்டுமே இருந்தது. அந்த பதவியின் அதிகாரம் முழுவதும் மகாமங்காவின் கையில் இருந்தது. பிறகு மகாமங்காவின் மைந்தன் ஆதம் கான் அந்த அதிகாரத்தை தனது விருப்பம் போல் பயன்படுத்திக் கொண்டார். சிறு வயதிலேயே தனது கணவன் மரணம் அடைந்து விட்டதால் வாழ்க்கையை இழந்து கண்ணீரோடு பக்ஷி பானு தனது அண்ணனின் வீடு, அதாவது ஆக்ரா திரும்பி வந்தாள். அண்ணா, நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் அண்ணா? ஏன் எனக்கு இவ்வாறு நடந்தது? தங்களுடைய அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் ருக்கையா. இன்று முதல் இவள் நம்முடன் தான் இருக்கப் போகிறாள். எனக்கு சமமாக இவளை கௌரவப்படுத்துங்கள். பக்ஷித் பானுவின் வாழ்க்கையில் கொடுமை நடந்துவிட்டது தாயே. இப்ராஹிம் இவ்வளவு சிறு வயதிலேயே இறந்து விட்டான். வாழ்க்கை முழுவதும் என் சகோதரி எப்படி தனியாக வாழப்போகிறாள்? ஒருவேளை பக்ஷி பானுவை என் மகன் ஆதகம் கானுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்கும். இன்று நான் ஜலாலிற்கு வளர்ப்பு தாய்தான். ஆனால் இந்த திருமணம் நடந்தால் ஜலாலிற்கு நான் உறவினராகி விடுவேன். அதன் பின் இங்குள்ள அதிகாரிகள் அனைவரும் என் முன் தலை குனிந்து நிற்பார்கள். ஜலால், நீ என்னை அனுமதித்தால் எனக்கு ஒரு யோசனை தோன்றியுள்ளது. நான் அதை கூறலாமா? நான் உங்களுக்கு எத்தனை முறை கூறுவது பெரியம்மா? என்னிடம் எதையாவது கூற வேண்டும் என்றால் அதற்கு அனுமதி கோர தேவையில்லை. கூறுங்கள். இப்ராஹிம் இறந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த உறவு இதோடு முடிந்து விட்டது. நாம் ஏன் பக்ஷி பானுவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க கூடாது? எனக்கும் தாங்கள் கூறியதில் முழு சம்மதம் உள்ளது. விரைவில்
இதை பற்றி என்னுடைய முடிவு என்ன என்று நான் தெரிவிக்கிறேன். ஜலாலின் முடிவு என் மகனுக்கு அனுகூலமாக இருந்தால், பக்ஷி பானுவின் திருமணத்தை என் மகனுடன் நடக்க ஒப்புக்கொண்டால், இந்த மகமாங்காவின் அதிகாரம் அந்த புறத்தில் மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தில் எங்கும் என் அதிகாரம் செல்லும்.